சீப்பஸ்ட்டான ரீசார்ஜ் பிளான்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஜியோ, ஏர்டெல், விஐக்கான சீப்பஸ்ட்டான ரீசார்ஜ் பிளான்ஸ வந்து இந்த வீடியோல ஃபுல் ஃப்ளெட்ஜா பார்த்துரலாம். ஸோ இது சீப்பஸ்ட்டா இருக்குங்கிறது பெர் டேக்கு நீங்க எவ்வளோ செலவு பண்றீங்க அப்படிங்கிற கணக்குல தான். ஸோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, ஜியோவோடது. ஜியோவுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 799 84 நாளைக்கு 1.5 ஜிபி டேட்டா வந்து பெர் டே கிடைக்கிற மாரியான ரீசார்ஜ் பிளான் இருக்கு. ஸோ இத நீங்க ஈஸியா வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். பட்ஜெட்னு சொல்லிட்டு சீப்னு சொல்லிட்டு ரூ. 700 சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. பெர் டேக்கு கணக்கு பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே உங்களுக்கு சீப்பஸ்ட்டா கிடைக்கும். இது ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆஃபர்னு சொல்லலாம். இதே போல பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து ரூ. 666 பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் பண்ற மாரி இருக்கும். இது செகண்டரியான பிளான். இந்த பிளான்ல பார்த்தீங்கன்னா 70 டேஸ் வேலிடிட்டியோட உங்களுக்கு 1.5 ஜிபி டேட்டா பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடா வந்து குடுக்குறாங்க. இதுல உங்களுக்கு மத்த பெனிஃபிட்ஸ் அதாவது ஜியோவோட பெனிஃபிட்ஸ்ன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஜியோ டிவி, கிளவுட் கிடைச்சிரும். ஆனா மத்த அதர் சர்வீசஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எதுவுமே இதுல கிடைக்காது. ஸோ அதையுமே நல்லா நோட் பண்ணிக்கணும். இதே போல 3ஆ பார்க்க போற பிளான் பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 199 பிளான். ரூ. 199 பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 18 நாளைக்கான வேலிடிட்டி பிளான் வந்து குடுக்குறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, 1.5 ஜிபி டேட்டா வந்து உங்களுக்கு பெர் டேக்கு கிடைக்க ஆரம்பிச்சிரும். ஸோ இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வேல்யூ ஃபார் மணி பிளான் தான் சொல்ல முடியும். ஆனாலும் 18 நாள் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. ஒரு 20 நாளா இருந்தது அப்படின்னா, இது ஒரு பெஸ்ட்டான பிளானா இருந்திருக்கும். இருந்தாலும் கன்சிடர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து ஜியோல வந்து ஓரளவுக்கு வேல்யூ ஃபார் மணி பிளான்ஸா கண்டிப்பா இருக்கும். பெர் டேக்கு நீங்க கணக்கு பண்ணி பார்க்கும்போது ரூ. 10க்கு கீழ இருந்தா மட்டும் தான் அது வேல்யூ ஃபார் மணி. ஸோ எடுத்துட்டு வந்திருக்கும். இதே மாரி பார்த்தீங்கன்னா, ஏர்டெல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 799 பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் ஜியோல இருக்கிறது தான். ஆனா டேஸ் இத விட ரொம்பவே கம்மி. வெறும் 77 நாட்களுக்கு மட்டும் தான் இது வந்து பிளான் வந்து வேலிடிட்டியா இருக்கும். அதே மாரி 1.5 ஜிபி டேட்டா பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பெர் டேக்கு வந்து குடுத்துருவாங்க. ஆனா இந்த பிளானும் பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து 84 நாள் இருந்தது தான். இப்ப இவங்க 77 நாளா வந்து மாத்தியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் மோசமான பிளான்னு கூட சொல்லலாம். இவங்க டேஸ குறைச்சது எத்தன பேருக்கு தெரியும் நோட் பண்ணாங்கன்னு தெரியல. இதே போல பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 299 பார்த்தீங்கன்னா, ஏர்டெல்ல இன்னொரு பிளான் இருக்கு. அது பார்த்தீங்கன்னா, 28 நாளைக்கு 1 ஜிபி பெர் டேக்கு வந்து குடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு வேல்யூ ஃபார் பிளானான்னு கேட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு வேல்யூ ஃபார் பிளான் தான். இருந்தாலும் இத விட இன்னும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, டேஸையோ இல்ல ஒரு மந்த்துக்கே வர்ற மாரி அவங்க குடுத்திருந்தாங்க அப்படின்னா, ரொம்பவே நல்லா இருந்திருக்கும். இந்த ரூ. 299 அப்படிங்கிறது பெர் மந்த்துக்கு ஓகே. பட் இத விட இன்னும் கொஞ்சம் அந்த டேஸ இன்கிரீஸ் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். அந்த டேஸ டிக்ரீஸ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் ஒத்துக்கவே படாது. இது ஏர்டெலோட நிலைமை தான். அவங்க வந்து ரீசார்ஜ் பிளான் அப்படியே இருந்தாலும், அந்த டேஸ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிக்கிட்டே வராங்க. இத சில பேர் நோட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. இது ரொம்பவே மோசமான விஷயம் தான் சொல்லுவேன். இதே பார்த்தீங்கன்னா, விஐல கம்ப்ளீட் ஆப்போசிட்டா இருக்கும். அதாவது விஐல நீங்க பட்ஜெட் அதாவது சீப்பஸ்ட் பிளான்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் சொல்லப்போற பிளான் உங்களுக்கு கொஞ்சம் ஷாக்கிங்கா இருக்கும். அதாவது ரூ. 859 அப்படிங்கிற இந்த ரீசார்ஜ் பிளானுக்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இதனால என்னென்ன பெனிஃபிட்ன்னு சொல்றேன். உங்களுக்கு 84 நாளுக்கான வேலிடிட்டி வந்துரும். பெர் டேக்கு 2 ஜிபி டேட்டா. ஆனா இந்த பிளான் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 1.5 ஜிபி டேட்டாவா தான் இருந்தது. இது இப்ப 2 ஜிபிக்கே அவங்க குடுத்துட்டாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 10 ஜிபி அடிஷனலா பார்த்தீங்கன்னா அந்த பிளானுக்கு குடுப்பாங்க. பிளஸ் பார்த்தீங்கன்னா மந்த்லி நீங்க வந்து ஆப்லேருந்து 2 ஜிபி எடுத்துக்கலாம். அதே மாரி கால் பண்ணியும் 2 ஜிபி எடுத்துக்கலாம். விஐயோட கேரண்டி மூலியமா அடிஷனலா மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 ஜிபி டேட்டா ஆட் ஆனா கிடைக்கும். இதே மாரி நைட் டேட்டா பார்த்தீங்கன்னா 12 மணிலேருந்து காலையில 6 மணி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் டேட்டா அந்த நேரத்தில புரொவைட் பண்றாங்க 6 ஹார்ஸ்ல. ஸோ பெனிஃபிட்ன்னு பார்க்கும்போது ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இதுல வந்து அவைலபிளா இருக்கு. இது விஐக்கு மட்டும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. விஐலயே பார்த்தீங்கன்னா 2வது பிளான்னு பார்க்கும்போது ரூ. 579 அப்படிங்கிற இந்த பிளான் பார்த்தீங்கன்னா, 56 நாளைக்கான வேலிடிட்டியோட பெர் டேக்கு 1.5 ஜிபி டேட்டா வந்து குடுக்குறாங்க. இதுலயும் பார்த்தீங்க அப்படின்னா, அடிஷனல் டேட்டா கிடைக்காது. ஆனா விஐயோட கேரண்டி பிளஸ் பார்த்தீங்கன்னா, நைட் டேட்டா கிடைச்சிரும். அதே மாரி ஆப்குள்ளேருந்து 2 ஜிபி எடுக்கிறது, அதே மாரி கால் பண்ணி 2 ஜிபி எடுக்கிறதுங்கிற மாரி மந்த்துக்கான உங்களுக்கு பிளான் பார்த்தீங்கன்னா, டேட்டா அன்லிமிட்டடா கிடைக்கிறதுக்கு மாரி தான் இதோட பிளானுமே இருக்கு. டிசைன் பண்ணியிருக்காங்க. இதுவுமே பெனிஃபிஷியலா இருக்கும். இதே மாரி ரூ. 349 ஒரு பிளான் இருக்கு. இது வந்து மந்த்லி பிளான் தான். கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, 28 நாள் வேலிடிட்டியோட பெர் டேக்கு 2 ஜிபி டேட்டா வந்து குடுக்குறாங்க. இது உண்மையாலுமே வேல்யூ ஃபார் மணி மாரி தான் தோணுது. ஏன்னா 1.5 ஜிபி இல்ல 1 ஜிபின்னு இருக்கிற நேரத்தில 2 ஜிபிங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான். இதுலயும் பார்த்தீங்கன்னா, நைட் டேட்டா உங்களுக்கு வந்து இன்க்ளூட் ஆகும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, வீக்லி ரோல் ஆன் டேட்டா நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்க யூஸ் பண்ணாத டேட்டாவும் பார்த்தீங்கன்னா, வீக்லி ரோல் ஆன் டேட்டா வந்து மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் யூஸ் பண்ணாது. அகைன் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, சாட்டர்டே, சண்டே வந்து கிடைச்சிரும். ஸோ உங்களுக்கு டோட்டலா இதுக்குள்ள இருக்க டேட்டா வந்து நீங்க அன்லிமிட்டடா யூஸ் பண்ணிக்க முடியும் பெனிஃபிஷியலா. இதில என்ன பொறுத்தவரைக்கும் நான் பெஸ்ட்டான பிளான்னு பார்க்கும்போது, ஜியோவோட இந்த 799ங்கிற பிளான் வந்து ஒரு வகை வேல்யூபிளா இருக்கும். உங்களுக்கு வந்து டோட்டலா கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது, ஓகே வேல்யூ ஃபார் மணியா தான் இதுவுமே இருக்கும். ஆனா இதே நேரங்கள்ல ஏர்டெல்ல பார்க்கும்போது, அது வேல்யூ ஃபார் மணியா நான் சொல்ல மாட்டேன். ஏர்டெல்ல பார்த்தீங்கன்னா, அந்த டேஸ ரொம்பவே குறைச்சிட்டாங்க. இது நல்லா இல்லன்னு தோணுது. ஓகே வேல்யூ ஃபார் மணி இல்லாம ஓகே கிரைசிஸ்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்ற மாரியான பிளான் பார்த்தீங்கன்னா, ஜியோவோட இந்த 666 பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, 70 டேஸ் வேலிடிட்டி 1.5 ஜிபி டேட்டாங்கிறது ஓகே.
ஒத்துக்கலாம். ஓகே பரவால்ல. இந்த வேல்யூ ஃபார் மணியா தான் இருக்கு. வேல்யூ ஃபார் மணி இல்லனாலும் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கை கொஞ்சம் கடிக்காம இருக்கும் அப்படிங்கிற மாரியான பிளான் தான் இதெல்லாமே. ஆனா ரொம்ப வேல்யூ ஃபார் மணிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்க குடுக்குற பணத்துக்கு கரெக்ட்டான அமௌண்ட்டுக்கான சர்வீஸ் வந்து புரொவைட் பண்றது பார்த்தீங்கன்னா, விஐ தான். விஐல பார்த்தீங்கன்னா, இந்த ரூ. 859 அப்படிங்கிற இந்த பிளானுக்கு பார்த்தீங்கன்னா, 84 நாள் வேலிடிட்டியோட உங்களுக்கு குடுக்குறாங்க. 1.5 ஜிபி டேட்டா அப்படின்னு இருந்த இடத்துல, இப்ப 2 ஜிபி குடுக்குறாங்க. அடிஷனலா 10 ஜிபி வீக்லி லோட் டேட்டா, நைட் பேக் உங்களுக்கு கிடைச்சிரும். விஐயோட கேரண்டி பிளஸ் பார்த்தீங்கன்னா, இன்னும் அடிஷனலா பார்த்தீங்கன்னா 2 ஜிபி டேட்டா ஆப்குள்ளருந்து எடுத்துக்கலாம். பிளஸ் பார்த்தீங்கன்னா, கால் பண்ணியும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ ஃபார் மணியா தான் இருக்கு. ஸோ இந்த பிளான்ஸ்லாம் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, சீப்பஸ்ட் பிரைஸ்ல இருக்கிறது. மேபி பிரைஸ் டவுன் ஆகும்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் அப்படி நடந்தா கண்டிப்பா வீடியோ மேக் பண்றேன். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.